குட் மார்னிங். நற்பவி கல்வி சேனலில் நம்ம இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் சயின்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் அதை பற்றி தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா a chemical reaction is a change in which one or more substances react to form new substance with entirely different properties. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்னா அதில் வந்து ஒன்று இல்லைனா அதுக்கு அதிகமான சப்ஸ்டன்ஸ் வந்து ரியாக்ட் ஆகி ஒரு புதுசாக ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்ம் ஆகக்கூடிய என்டையர் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்கிறோம். தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபர் ஆஸ் there is complete breaking of old bonds. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் டிஃபர் ஆகும். எப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த ஓல்டு பாண்ட்லேருந்து பிரேக் ஆகி அண்ட் மேக்கிங் ஏ நியூ பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். பிட்வீன் எதுக்கு நடுவில் ஃபார்ம் ஆகும்னா டூ ஆட்டம்ஸ்க்கு நடுவில் ஃபார்ம் ஆகும். பிட்வீன் ஆட்டம்ஸ்க்கு நடுவில் ஃபார்ம் ஆகிறதுனால அது வந்து என்னன்னு சொல்கிறோம், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The reacting substances, அந்த என்னென்ன சப்ஸ்டன்ஸ் ரியாக்ட் ஆகுதுன்னா மாலிகுல்ஸாக இருக்கலாம், ஆட்டமாக இருக்கலாம், அயானாக இருக்கலாம், ஆர் நோன் அஸ் ரியாக்டன்ட். அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரியாக்டன்ட்னு சொல்கிறோம். அண்ட் த நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்ட் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் த ரியாக்ஷன் ஆர் கால்ட் ப்ராடக்ட்ஸ். அதுலேருந்து ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகி நமக்கு ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். அந்த ரிசல்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ரியாக்டிங் சப்ஸ்டன்ஸ் ஒரு மாலிகுலோ இல்லை ஆட்டமோ இல்லை அயானோ இருந்து அதுதான் ரியாக்டன்ட்னு சொல்கிறோம். அந்த ரியாக்டன்ட் வந்து ரியாக்ட் ஆகி ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ரியாக்ஷன்ஸ்க்கு பேர் தான், அந்த ரிசல்ட்டுக்கு பேர் தான் ப்ராடக்ட் அப்படின்னு பேர். அதுக்கான எக்ஸாம்பிள் மெக்னீஷியம் ரிப்பன் burns with dazzling white flame. மெக்னீஷியம் ரிப்பன் வந்து ஒரு ஒயிட் ஃப்ளேமில் வந்து இதுவாகுது, dazzling with white flame and changes into the white powder. அது வந்து என்னவா மாறிடுது, ஒயிட் பவுடராக மாறிடுது. திஸ் பவுடர் இஸ் மெக்னீஷியம் ஆக்சைடு. அந்த ஒயிட் பவுடர் என்னன்னா மெக்னீஷியம் ஆக்சைடு. மெக்னீஷியம் ரிப்பன் பேர்ன் ஆகும்போது ஒரு டேஸ்லிங் ஒயிட் ஃப்ளேம் வந்து இதுவாகுது, சேஞ்ச் ஆகுது. அது சேஞ்ச் ஆகி ஒயிட் பவுடராக வருது. அந்த ஒயிட் பவுடர் தான் மெக்னீஷியம் ஆக்சைடு. It is formed due to the reaction between magnesium and oxygen present in the air. அதாவது அது எதோட முன்னிலையில் நடக்குதுன்னா ஏரோட முன்னிலையில் நடக்குது. எது ரெண்டும் சேருது, மெக்னீஷியமும் ஆக்சிஜனும் காற்றின் முன்னிலையில் ரியாக்ட் ஆகி நமக்கு மெக்னீஷியம் ஆக்சைடு வந்து கிடைக்குது. இந்த அபோவ் கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன ஆகுது அப்படின்னா the above chemical reaction magnesium and oxygen are the reactant. இதில் மெக்னீஷியமும் ஆக்சிஜனும் வந்து என்னென்னா ரியாக்டன்ட்டு, ஆக்சைடு வந்து ரியாக்டன்ட்டு அண்டு மெக்னீஷியம் ஆக்சைடு வந்து ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. மெக்னீஷியமும் ஆக்சிஜனும் ரியாக்டன்ட்டு, மெக்னீஷியம் ஆக்சைடு வந்து ப்ராடக்ட். இதுதான் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். கெமிக்கல் ரியாக்ஷனோட கேரக்டர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் ஆர் அக்கம்பைன்டு பை சம் அப்சர்வபிள் சேஞ்சஸ். நிறைய ரியாக்ஷன்ஸில் வந்து நம்ம வந்து சேஞ்சஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். தீஸ் அப்சர்வேஷன்ஸ் கேன் ஹெல்ப் அஸ் டு கன்க்ளூட் தட் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன். இந்த அப்சர்வேஷன் பண்ணது நமக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா அது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிறதுக்கு ஹேஸ் டேக்கன் பிளேஸ் ஆர் நாட், இது நடக்குதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. A few characteristics of chemical reaction are as follow. Change in state, அது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு வந்து மாறுது. Change in color வந்து மாறுது. Evolution of a gas வந்து வெளியேறுது. Change in temperature மாறுது, வெப்பநிலை மாறுது. Formation of a precipitation, கடைசியில் வீழ்படிவு வந்து தங்குது. இப்போ chemical equations. The description of a chemical reaction in a sentence form would be quite long. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எழுதணும் அப்படின்னா அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். Hence we make use a simplest way to represent a particular reaction. ஒரு குறிப்பிட்ட ரியாக்ஷனில் வந்து சிம்பிளாக எழுதணும் அப்படின்னா
திஸ் அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், திஸ் ரெப்ரசன்டேஷன் இஸ் கால்ட் த வேர்ட் ஈக்குவேஷன். அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கான எக்ஸாம்பிள், reaction of burning of methane gas can be written in words. Methane, oxygen, it gives, இது ரெண்டும் reactant, அது gives இந்த carbon dioxide water வந்து கிடைக்குது, அது வந்து ப்ராடக்ட். கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வந்து இங்கே என்னவா இருக்குது, ப்ராடக்டாக இருக்குது. The word equation can be changed into a chemical equation. இந்த வேர்டாக கொடுத்ததை நம்ம இப்போ வந்து chemical equationாக சேஞ்ச் பண்ணுறோம். Is more concise and a useful manner by writing symbol and formulae of the substance in the place of their name. இப்போ மீத்தேனுக்கு CH4, ஆக்சிஜனுக்கு O2, gives இந்த மாதிரி போட்டாங்கன்னா gives கார்பன் டை ஆக்சைடு CO2 plus H2O வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகுது. Writing a chemical equation. The following steps are considered while writing a chemical equation. எப்படி எழுதலாம்னா, the reactant are written on the left hand side. reactant எப்போவுமே என்ன சைடில் இருக்கும், left hand sideல இருக்கும். with a plus sign இருக்கும், plus between them. ரெண்டு இதுக்கு நடுவில், சப்ஸ்டன்ஸ்க்கு நடுவில் என்ன இருக்கும்னா ப்ளஸ்ன்ற சைன் இருக்கும். the product are written on the right side. ப்ராடக்ட் என்ன இருக்குன்னா ரைட் சைடில் வரும், with the plus sign ப்ளஸ் பிட்வீன் தெம். அதுலேயும் ரெண்டு இது இருந்ததுன்னா, சப்ஸ்டன்ஸ் இருந்ததுன்னா ப்ளஸ் சைன் வரும். அண்ட் ஏரோ செப்பரேட்ஸ் த ரியாக்டன்ட் ஃப்ரம் த ப்ராடக்ட். ப்ராடக்ட்லேருந்து ஏரோ, இது ரியாக்டண்ட்டை வந்து பிரிக்கிறது தான் வந்து ஏரோ. த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஏரோ ஹெட் பாயிண்ட்ஸ் டுவார்ட்ஸ் த ப்ராடக்ட். அதில் வந்து ஏரோவில் வந்து ஹெட் பாயிண்ட்ஸ் எதை நோக்கி இருக்குன்னா ப்ராடக்டை நோக்கி இருக்கும். தட் இஸ் டைரக்ஷன் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அக்கரன்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் சொல்கிறோம். Thus, a chemical equation for reaction can be written as methane plus oxygen gives. அது givesனா அதை வந்து ஹீட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்தா ஹீட் பண்ணால் கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் நமக்கு கிடைக்குது. அதாவது CH4 மீத்தேன், O2 ஆக்சிஜன், இது ரெண்டுத்தையும் ஹீட் பண்ணுறாங்க. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏரில் ஹீட் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் நமக்கு கிடைக்குது. This above equation is unbalanced because the mass is not the same. ஆனால் இந்த மேலே கொடுத்துருக்க அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து பேலன்ஸ்டு கிடையாது. ஏன்னா மாஸ் வந்து ஈக்குவலாக இல்லை. சேம் ஆன் த போத் சைட், not same on the both side of the equation. Such a chemical equation is known as the skeletal chemical equation. Skeletal chemical equation na என்னன்னு சொன்னாங்கன்னா, the equation is unbalanced because the mass is not the same on the both side of the equation. Such a equation, chemical equation is known as the skeletal chemical equation. அப்படினு பேர். Balanced chemical equation. Balanced chemical equation. A balanced chemical equation is that in which the total number of atoms of each element are equal on both sides of the equation. இப்போ பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸில் நம்ம பார்க்கும்போது என்னதுன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்து ஒரு எலிமெண்ட்லேயும் எப்படி இருக்குது, ஆர் ஈக்குவல் ஆன் போத் சைட்லேயும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். The balancing of the chemical equation is based on law of conservation of mass. இப்போ ஈக்குவேஷன் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுக்குன்னா அதுக்கு என்ன லா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, law of conservation of mass. According to this law, mass can be neither created nor be destroyed during a chemical reaction. இந்த மாஸ் இதை வந்து உருவாக்க முடியும், கிரியேட் பண்ணவோ இல்லை வந்து அதை அழிக்கவோ வந்து முடியாது. மாஸ் கேன் பி கிரியேட் பண்ண முடியும், ஆனால் வந்து அதை அழிக்க முடியாது. தட் இஸ் த டோட்டல் மாஸ் ஆஃப் த எலிமெண்ட். அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டோட்டல் மாஸ் ஆஃப் எலிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். டோட்டல் மாஸ் ஆஃப் எலிமெண்ட் present in the product of a chemical reaction. ஒரு chemical reactionல productல total mass வந்து present ஆயிருந்ததுன்னா has to be equal to the total mass of the elements present in the reactant. productடும் reactantடும் ஈக்குவலாக இருக்கும். In the same way, the number of atom of each element remains the same. அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டமும் எலிமெண்ட்டும் ரிமைன் சேமாக இருக்கும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு அப்புறம் இருக்குன்றதை நம்ம வந்து பார்க்கணும்.
அடுத்த வீடியோவில் பேலன்சிங் கெமிக்கல் ஈக்குவேஷன் என்னன்றதை பார்க்கலாம்.